இப்போப்பா ஆட்டுக்கு குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காயட்டும், நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ கோல்டு எண்ணெய் தான்ப்பா ஊற்றிப்போம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம்ப்பா ஆட்டுக்கறிக்கு. ஏன்னா 400 கறி, 400 கறியப்பா வேக வச்சோம் எடுத்துருக்கோம். ஒரு 2 பட்டைப்பா இந்த ஆட்டுக்கறிக்கு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அன்னாச்சி பூ 3பா. குழம்பு தேவையான வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா கருடாமல் வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்ப்பா. வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுப்பா. இப்போ வந்து இந்த கறி குழம்புக்கு தேவையான தக்காளி 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 400 கறி நல்லா பெரிய குழம்புக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுப்பை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. கறி குழம்புக்கு தேவையான புதினா, கறி குழம்புக்கு தேவையான கொத்தமல்லிப்பா, எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே கறி போடையில் வேக போட்டு வச்சுருக்கோம், அதனால இவ்வளோன்னு போட்டால் போதும். நல்லா தக்காளி வந்து குழையிற அளவுக்கு நல்லா வெந்துக்கணும். நல்லா வேகட்டும் தக்காளி. உப்பு போடவும் நல்லா இப்போ வெள்ளைப்பூடு போட்டுக்குருவோம்ப்பா. குழம்புக்கு தேவையான வெள்ளைப்பூடு 400 கறி தானே, அதனால் 2 ஸ்பூன் வெள்ளைப்பூடு போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் இஞ்சிப்பா, ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து மஞ்சள் சீரகத்தோட நான் அரைச்சிருக்கேன். மஞ்சள் சீரகம் கசகசாலாம் அரைச்சேன்ல, அதோட சின்ன வெங்காயத்தை வந்து நான் அரைச்சிருக்கேன். அதனால் இதுக்கு வந்து நான் போட வைப்பேன். தனி மிளகா பிடிப்பா, இது வந்து குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு வந்து தொளிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதில் வதக்கிடுவேன். ஆட்டுக்கறிக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. சின்ன பிள்ளைகள்லாம் எடுத்து நம்ம நல்லா எடுத்து ஊற்றிக்கிடலாம்ப்பா. நம்மளும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இதுப்பா கசகசா 3 ஸ்பூன் சீரகம் 2 ஸ்பூன் கசகசா சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு ஊற்றிக்குவோம். எப்பவுமே ஆட்டுக்கறிக்கு மஞ்சள் சீரகம் கசகசா அரைச்சி வைக்கணும். நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைக்கையில் இது வெள்ளை சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், நெய் சோத்துக்கும் நல்லாயிருக்கும், தேங்காய் சோத்துக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து தாளிச்சா தான், பாஸ்மதிக்கு தேவையில்லை. ஜீரக சம்பாவுக்கு உங்களுக்கு தாளிச்சா தேவைப்படும். இப்போ 400 கறி வேக வச்சு வச்சுருக்கோம். ஆட்டுக்கறி அதை ஊற்றிக்குவோம். வீட்டு மசாலா பொடி போட்டுக்குவோம்ப்பா. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோம்பா. வீட்டு மசாலா பொடி பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். நம்ம உப்பு ஏற்கனவே கறி போடையில போட்டிருக்கோம், தக்காளி போடையிலையும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு கரெக்டாக இருக்குப்பா. இதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும்ல, அதுக்காக. இப்போ வேகட்டும் பார்த்துக்கணும்ப்பா. இது மூடி போட்டு இப்போ கறி குழம்பு வச்சோம்லப்பா, ஆட்டுக்கறி குழம்பு, அது எந்த அளவுக்கு வந்துக்குன்னு பார்த்துக்குவோம். நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குப்பா. இப்போ இதுக்கு தேங்காய் ஊற்றிக்கிறோம்ப்பா. இதுக்கு தேவையான தேங்காய் ஊற்றிக்கிறோம்ப்பா. குழம்புக்கு தேவையானது. தேங்காய் ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றினாலும் உங்களுக்கு சால்னாவுக்கு மாதிரி ஆகிடும். இப்படி கறி குழம்பு வைக்கிறதுக்குப்பா நெய் சோத்துக்கு நல்லாயிருக்கும், தேங்காய் சோத்துக்கு நல்லாயிருக்கும், வெள்ளை சோத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுப்பா. ஆட்டுக்கறி குழம்பு கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடுவோம். எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஆட்டுக்கறி குழம்பு ரெடி.